अस्तु श्रीस्तनकस्तूरी वासना वासितो रसे श्रीहस्तिगिरिनाथाय देवराजाय मङ्गलम् आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभाम् வாழியதிராசன் வாழியதிராசன் வாழியதிராசனென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் श्रीमते रम्यजामातृ मुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमंगलम् अमुदनार अमुदम कमल तिरुवायुम अलगिलम सोदि சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. பகவத் பிராப்திக்கு ஆச்சாரியனும் பாகவதர்களும் பெரிய பிராட்டியாரும் இன்றியமையாதவர்கள் ஆகிறார்கள். பகவத் பிராப்தின்னு சொன்னால் பகவானை பெற்றிடுகை. அவனை பெற வேண்டும்ங்கிற ஆசை இருக்கிறவர்கள் பாகவதர்களையும் ஆச்சாரியனையும் பெரிய பிராட்டியாரையும் நிச்சயமாக பற்றி இருக்க பெற வேண்டும். அப்போதுதான் பகவான் நமக்கு கிடைப்பார். அதிலே பிராட்டி என்பவள் அவள்தான் நமக்காக பரிந்து பேசுபவள். நம்முடைய குற்றங்களை பொறுப்பிக்கும் அவள். அவள் சொன்னால் பகவான் கேட்கிறான். அவளுடைய ஆசைப்படியே நடக்கிறான். நம்மவர்களை அனுக்கிரகிக்கிறான். அதனால தான் அவளை முன்னிடுகைங்கிறது முக்கியமானதாக ஆகிறது. அவளை முன்னிட்டு கொண்டு அவனிடத்திலே செல்ல வேண்டும். ஒரு சமயம் பெருமானும் பிராட்டியும் பேசினார்கள். அந்த உரையாடல் ஒரு வாக்குவாதத்தை போல இருந்தது. கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சண்டை போட்டுக் கொள்ளுகிறா போலே பேசினார்கள். அதுல ரெண்டு பேர் தரப்பிலும் நியாயம் இருக்கிறது. இன்னும் நம்மளை பொறுத்த வரையிலையும் பிராட்டி சொல்வதிலே அதிகம் நியாயம் இருக்கிறதுன்னு கொள்ளலாம். பகவான் என்ன கேட்டார்னால், சாஸ்திரங்களை நான் தான் கொடுத்திருக்கிறேன். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தாமும் மற்ற நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். பகவான் சாஸ்திர பிரதானம் பண்ணி இருக்கிறான். சாத்திரங்களை நம்மவர்களின் நன்மையின் பொருட்டு அவன் அருளி இருக்கிறான், நல்கி இருக்கிறான். அந்த சாஸ்திரங்களின் துணை கொண்டே எது நல்லது எது தீயதுன்னு நாம் தீர்மானிக்கிறோம். சாஸ்திரம்ங்கிற அந்த விளக்கின் துணை கொண்டுதான் நல்லறிவை நாம் பெறுகிறோம். இப்ப விளக்குன்னு சொன்னால் அந்த விளக்கு எரிந்தால்தான் வெளிச்சம்ங்கிறது நமக்கு கிடைக்கும். இது நமக்கு தெரியும். இப்ப நான் விளக்கேற்றி வச்சே வெளிச்சத்திற்காக விளக்கேற்றினேன். அதில் விட்டில் பூச்சிகள் விழுந்து மடிந்ததென்றால் அதை விளக்கினுடைய குற்றமாக சொல்ல முடியுமா? முடியாது. விளக்கு ஒரு நல்ல நோக்கத்திற்காகத்தான் ஏற்றப்படுகிறது. ஆனால் விட்டில் பூச்சிகள் அதிலே விழுந்து மடிந்ததென்னால் அதற்கு விளக்கோ விளக்கேற்றியவரோ பொறுப்பாக மாட்டார்.
அதை போலத்தான் சாஸ்திரம்ங்கிற விளக்கு. அந்த விளக்கினுடைய துணை கொண்டு நல்ல வழியை கண்டுபிடித்து அந்த வழியிலே சுகமாக பயணித்து நற்கதி அடைபவர்கள் பலர் உளர். ஒரு சில பேர் விட்டில் பூச்சிய போலே அந்த சாஸ்திரத்தை இகழ்ந்தும் பகவானை நிந்தித்தும் அவர்கள் மடிந்து போகிறார்கள். ஹர்த்தும் தமஹா சதசதீச்ச விவேக்துமீஷா மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி என்று பராசர பட்டர் பாடுகிறார். மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி. இறைவன் கருணை மிக்கவன். அதனால தான் அவன் நமக்கு சாஸ்திரங்களையே கொடுத்திருக்கிறான். எத்தனை கருணை இருந்தால் அவர் சாஸ்திரங்களை நமக்கு கொடுத்திருப்பார். ஏன்னா ராமானுஜர் ஒரு இடத்துல சொல்றார், 1000 தாய் தந்தையர் நம்மிடத்திலே செலுத்தக்கூடிய அன்பை சாஸ்திரம் நம்மிடத்திலே செலுத்துகிறது, நம்மிடத்திலே கொண்டிருக்கிறது என்று அருளி செய்கிறார். அப்ப சாஸ்திரங்களுக்கு நம்ம கண்டா அத்தனை பிடிக்கும்னு தெரிகிறது. அந்த சாஸ்திரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நன்மைகளை செய்வாயாகில் நற்கதி அடைவாய், தீமைகளை செய்வாயாகில் துர்கதி அடைவாய். அவ்வளவுதானே. இப்ப பகவான் தாயார் இடத்துல கேட்கிறார், நீ பாட்டுக்க வரவாளெல்லாம் மன்னிச்சுடுன்னு என்கிட்ட சொல்ற, நான் எல்லாரையும் மன்னிச்சுட்டேன்னால் அப்ப அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பயனற்றதாக போய்விடாதா? யார் வந்தாலும் குற்றங்களை ஆராயாதே, மன்னித்து விடு என்று நீ சொல்லுகிறாய். உன்னுடைய கருணையை நான் மெச்சுகிறேன். ஆனா சாஸ்திரங்களை நான் தான் கொடுத்துருக்கேன். இப்படி இப்படி நடக்க வேண்டும், இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று ஒரு வரைமுறை அதை நான் தான் வகுத்திருக்கிறேன். அப்ப யார் வேணும்னா என்ன வேணும்னாலும் பண்ணலாம், கையை கூப்பிண்டு வந்துட்டா ரட்சித்துட வேண்டியதுதான் நாள். அப்ப சாஸ்திரங்கள் பயனற்றதாக ஆகிறது. பள்ளிக்கூடத்தில் பரீட்சைன்னு வைக்கிறா, அதில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நான் மதிப்பெண் போடுவேன்னு சொல்ல முடியுமா? யார் ஓஹோன்னு எழுதியிருக்காளோ அவளுக்கு நல்ல மதிப்பெண்கள், சுமாராக எழுதி இருக்கிறவர்களுக்கு சுமாரான மதிப்பெண்கள், அடியோட ஒன்றும் எழுதலை அப்படின்னால் அந்த மதிப்பெண்களுக்கு மதிப்பே இல்லாத மதிப்பெண்கள் அப்படின்னு தானே கொடுக்கிறோம். அவ சாஸ்திரங்களின் படித்தானே நான் நடக்கணும். என் கேள்வி நியாயமா இல்லையா அப்படின்னு பிராட்டியின் இடத்துல கேட்டார். பிராட்டி சொல்றா, உன் கேள்வியை யாரு தப்புன்னு சொன்னா? நீ என்னைக்காவது தப்பா பேசியிருக்கியா? பகவானுக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு. இவ ஆரம்பத்திலேயே இத்தனை பெரிய பனிக்கட்டியை நம்ம தலைமையில வைக்கிறாள்னு சொன்னால் அவ மேல சொல்ல போகிற அந்த பட்சம் இருக்கு பாருங்க, அவ கருத்து, அந்த கருத்தை நான் இசைந்தாக வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இப்ப முதல்லயே என்னை கொண்டாடிட்டு இருக்கான்னு ஒரு மாதிரி அவருக்கு பொறி தட்டியது. ஆனா தாயார் ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டா. நீ ஒரு கேள்வி கேட்டியோ இல்லையோ, நானும் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னை யாரு தப்புன்னு சொன்னா? முதல்ல நாங்க யாரும் உன்னை தப்புன்னே சொல்லலை. சாஸ்திரங்களை நீதான் கொடுத்துருக்க. அந்த சாஸ்திரங்களின் படித்தான் உலகம் இயங்க வேண்டும். அப்படி இயங்கினால்தான் அது உலகிற்கு நன்மை பயக்கும். நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். நான் ஒன்றும் அதை மறுக்கவில்லை. இப்ப நீ சாஸ்திரம் முக்கியம் முக்கியம்னு மன்றாடுறியோ இல்லையோ, அதை போல நான் ஒன்று கேட்கிறேன். உன்னுடைய உயர்ந்த குணங்கள், அந்த குணங்கள் முக்கியமானவைகளா அல்லது துறக்க தகுந்தவைகளா? அந்த குணங்களை எல்லாம் தூக்கி போட்டு விடலாமா? நீ சாஸ்திரங்களை தூக்கி போட்டு விடலாமான்னு கேட்டியோ இல்லையோ? இப்ப நான் உன்னை கேட்கிறேன். இப்ப கண்ணெதிர ஒருத்தர் வந்து நிக்கிறார், கையை கூப்பிட்டு நிக்கிறார், ரட்சிக்க வேண்டும்னு சொல்றார். நீ என்ன சொல்ற? இத்தனை பாபங்களை பண்ணிட்டு இப்ப வந்து ரட்சிக்கணும்னா நான் ரட்சித்து விட வேண்டுமா அப்படின்னு கேட்கறியோ இல்லையோ? சாஸ்திரங்களை தூக்கி போட்டு விடட்டுமா அப்படின்னு கேட்டாயோ இல்லையோ? சரி, ரட்சிக்காதே. சாஸ்திரங்களின்படி என்ன தண்டனை அவருக்கு கொடுக்கணுமோ அந்த தண்டனை அவருக்கு கொடுத்துடு. ஆனா என்னோட கேள்வி என்ன தெரியுமா? அப்ப உன்னுடைய உயர்ந்த குணங்கள் அவைகள் பயனற்றவைகளாக ஆகி போகும். அது பரவாயில்லையா? அந்த குணங்கள் எல்லாம் தூக்கி போட்டு விடலாமா? உனக்கு வசத்தியா பல குணங்கள் இருப்பதாக பலரும் பாடி இருக்கிறார்கள். ஏன் நம்மாழ்வார் திருவாய்மொழி ஆரம்பிக்கிறச்சேவே உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படிங்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பகவான் இருக்காரே, அவர் எண்ணிறந்த கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறோம். எண்ணிலாத கல்யாண குணங்கள், வசி வதான்யா குணவானு
ருஜுஹு சுச்சிஹி மிருதுஹு மதுரஹ ஸ்திரஹ வசீவதான்யோ குணவான் ருஜுஷுச்சிஹி மிருதுர் தயாளுர் மதுர ஸ்திர சமஹ கிருதி கிருதஜ்ஞஹ துவமசி ஸ்வபாவதஹ சமஸ்த கல்யாண குணாமிருதோததிஹி. ஆள வந்தார் என்ன அழகா சொல்றார் பாருங்கோ. நீ ஒரு கடலாட்டம் இருக்க. என்ன கடல்னா நீ அருமா கடல். சிறுபுலியூருங்கிற திவ்ய தேசம். அங்க பகவானுக்கே அருமா கடல் அமுதன்னு பேரு. கிருபா சமுத்திர பெருமாள்னு சொல்லுவார்கள். அப்ப பகவானே நீ ஒரு கடலை போல இருக்க. கடல்னு சொன்னால் அதற்கு ரத்னாகரம்னு பேரு. அந்த கடலுக்குள்ளதான் நிறைய ரத்தினங்கள் எல்லாம் இருக்குமா. இப்ப பகவானாகிற கடல்னு சொன்னால் கணக்கில்லாத குணங்களாகிற ரத்னங்கள், அந்த ரத்னங்களாலே சூழப்பட்டிருக்கிற கடல். அப்படித்தான் பகவான் விளங்குகிறார். அந்த குணங்களுக்கு யாது உணவு அப்படின்னால் அடியவர்களுடைய தோஷம் இருக்கு பாருங்கோ. அந்த தோஷங்களை கண்டாத்தான் குணங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா. நிலவை கண்டால் கடல் ஆர்ப்பரிக்குமா போலே பக்தர்களுடைய தோஷங்களை கண்டால் பெருமானுடைய குணங்கள் அவைகள் ஆர்ப்பரிக்கும். ஏன்னா அந்த குணங்களை பகவான் உபயோகப்படுத்துவதுங்கிறது நம்மிடத்துல தோஷங்கள் இருந்தால் தானே. இப்போ கை நீட்டி வாங்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தான் கொடுக்கிறவருக்கே பெருமை. கை நீட்டுறதுக்கே ஆள் இல்லைன்னா ஒருத்தர் எங்கனம் அவர் தாத்தான்னு கொண்டாடப்படுவார், வள்ளல்னு கொண்டாடப்படுவார். அப்போ வாங்குறவாள் இருக்கணும், அப்பத்தான் கொடுக்கிறவருக்கே பெருமை. அப்ப பெருமானுடைய குணங்கள் எப்போது வேலை செய்யும்? நம்மிடத்துல தோஷங்கள் இருந்தாத்தானே அந்த குணங்கள் வெளிப்படவே செய்யும். அவ்வளவு ஏன் அவர் ஏன் பரமபதத்தை விட்டுட்டு இங்க வந்து கண்ணனா பிறந்திருக்கார்? பரமபதத்துல அவர் பார்த்தார், எல்லாரும் அவரை போலவே இருக்கிறத பார்த்தார். மொத்த பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்க. அப்ப என்னிலும் மேம்பட்டார் அப்படின்னு இங்க ஒருத்தரும் இல்லை, என்னிலும் குறைந்தார் அப்படின்னு ஒருத்தரும் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்ப யாருக்கிட்ட நான் என்னுடைய உயர்ந்த குணத்தை காட்டுறது? இப்போ ரயில் பெட்டி இருக்கு, வரிசையா பெட்டிகள்ல அதுல இணைச்சிருக்கா. நாம டிக்கெட்டை புக் பண்ணினோம், அதிசயமா டிக்கெட்டும் கிடைச்சுடுத்து. அதுல ஒரு ஆப்ஷன் உங்ககிட்ட கேட்டிருப்பா, கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க எக்ஸ்ட்ராவா ஒன்றும் பணம்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. அதில் ஒரு பொட்டி மாதிரி போட்டிருப்போம், அதில் டிக் பண்ணி வச்சுடுங்கோ. நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ்லேயே டிக்கெட் பண்ணி இருந்தாலும் எங்ககிட்ட ஒரு வேளை ஏசி கோச்சில் அந்த டப்பாவில் உங்களுக்குன்னு ஒரு இருக்கை அது அங்கே காலியாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னால் அதை உங்களுக்கு நாங்களே அலாட் பண்ணி கொடுக்குறோம். சில சமயத்தில் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடித்திருக்கும். நாம் போய் நம்ம சீட்டில் போய் உட்காந்துருப்போம், அவர் டிடிஆர் வருவார், இந்த மாதிரி நீங்கள் ஏசி கோச்சுக்கு போயிடுங்கோ, B1க்கு போங்கோ, B4க்கு போங்கோ, இல்லை செகண்ட் ஏசிக்கு போங்கோ அப்படின்னு நம்மளை அங்கே அனுப்பிச்சுடுவார். நமக்கு ரொம்ப அதிசயமாக இருக்கும். இல்லையே நான் அதுக்கெல்லாம் பணம் செலுத்தவே இல்லையே, நான் இதுக்குத்தான பணத்தை செலுத்திருக்கேன்னா. எங்களுக்கும் தெரியும் சுவாமி, அந்த கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடுன்னு அதில் கொடுத்துருந்தீங்களோ இல்லையோ, அதை டிக் பண்ணியிருந்தீங்களோ இல்லையோ, எனக்கு தெரியாத பையன் ஏதோ டிக்கெட் பண்ணி கொடுத்தான், அது யார் பண்ணாரோ சுவாமி, உமக்கு அங்கே சீட்டை அலாட் பண்ணியாச்சு, நீர் அங்கே போகலாம்ங்கிறார். நான் அங்கே போய் பார்த்தேன், எனக்கு அப்போ தான் சந்தேகம் வந்தது. இதனை நாம் சில பேர் தான் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கோம், மீதி பேரெல்லாம் இந்த பெட்டியில் இருக்கிறதா தெரியல. S1லேருந்து S11 S12 வரைக்கும் நிறைய இருக்குது, அதெல்லாம் இந்த குளிர்சாதன வசதி இருக்கிறதா தெரியல. ஏன் இப்படி, ஏன் இந்த பாகுபாடுன்னா அவரவர் என்ன கொடுக்கிறாரோ அதுக்கு சேரத்தான் அவரவர்களுக்கு இருக்கை ஒதுக்கப்படுகிறது. இது முதல் விஷயம். எனக்கு கொடுத்துருக்கீங்களேன்னால் அது விசேஷமான கருணை, உங்களுக்கு கொடுத்தாச்சு, அது நிருகேத்துக்கமான கிருபை. இப்ப சில பேர் விஷயத்துல பகவான் அப்படி நிருகேத்துக்கமா கிருபை பண்றார். ஏன் பண்றாருன்னு கேட்க முடியாது. சுவாமி அவரை என்ன போல இதே சம்சாரம்ங்கிற ஸ்லீப்பர் கோச்சில் இருக்க வேண்டியவர் தான், அவரை தூக்கி நீர் என்னமோ வைகுந்தம்ங்கிற ஏசி கோச்சில் எப்படி போட்டீர் அப்படின்னு கேட்டால் என் இஷ்டம் நுடுவார் பெருமாள். நான் பண்ணிட்டேன், ஆனா இங்கேயாவது நம்ம டிக் பண்ண வேண்டியிருக்கு, அங்க அந்த டிக்கும் அவரே பண்ணிவிடுறார். ஏன்னா அவர் என்ன சொல்றார், உனக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ ஏன் இப்படி இருக்க, இந்த சம்சாரம்ங்கிற ஸ்லீப்பர் கோச்சில் நீ ஏன் இருக்க, நானே டிக் பண்ணிக்கிறேன், உன்னை நானே அழிச்சுட்டு போறேன். அப்ப எங்கேயுமே எல்லாம் சரிசமமா இருந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப எதற்குமே ஒரு மதிப்புங்கிறது இருக்காது. மதிப்பு இருக்கணும்னு சொன்னால் சற்று ஏற்றத்தாழ்வு இருந்தால் தான் உலகத்துல மதிப்புன்னு ஒன்று ஏற்படுகிறது. நல்லவர்கள்னு சில பேரை நாம சொல்லணும்னால் தீயவர்கள் இருந்தால் தான் நல்லவர்களுக்கே பெருமை. இப்ப எல்லாரும் நல்லவர்கள் ஆயிட்டான்னா நீங்க யாரை நல்லவர்கள்னு சொல்ல முடியும், யாரை வசத்தியா கொண்டாட முடியும்? அப்ப பகவான் வைகுண்டத்துல பார்த்தார், இங்க எல்லாமே ஏசி கோச்சா இருக்கு, அப்ப நான் யாரை தூக்கி ஏசி கோச்சில் போடுறது, என் குணத்தை நான் எப்படி காட்டுறது? இல்லாத ஒருத்தனை கொண்டு வந்து ஏசி கோச்சில் உட்கார்த்தி வைத்து அழகு பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னால் அது பரமபதத்திலே நடக்காது, அது நில உலகத்துல தான் நடக்கும். அதற்காகத்தான் தன்னிலும் குறைந்தவர்கள் இருக்கிற இவ்விடத்திற்கு பகவான் வருகிறார்.
அங்க இருக்கிறவாள்லாம் அவருக்கு சமமாகவே இருக்கிறார்கள். எல்லா குணங்களும் நமக்கும் அங்கே உண்டு. அவரை போலவே நாமும் இருப்போம். அவருக்கு எப்படி எந்த தோஷங்களும் இல்லையோ நமக்கும் அங்கே எந்த தோஷங்களும் கிடையாது. அப்புறம் எப்படி அவர் உயர்ந்த குணங்களை அங்கே காட்டுவது? அதுக்கு தான் கண்ணனா இங்கே பிறக்கிறார். தன்னிலும் தாழ்ந்தவர்கள் இங்கே பலர் உளர் ஆகையாலே தம்முடைய அந்த உயர்ந்த குணங்களை இங்கே காட்டுகிறார். அதற்காகத்தான் இங்கே வரவே செய்கிறார். இப்ப பிராட்டி அதைத்தான் கேட்டா, நீ அதுக்குன்னு தானே இங்க வந்திருக்க. இப்ப இவர்கள் எல்லாம் சாஸ்திரங்களின் படித்தான் நான் இவர்களை நடத்துவேன். இவர்கள் நல்லது பண்ணியிருந்தா நல்லது பண்ணிட்டு போறேன், கெட்டது பண்ணியிருந்தா அவர்களுக்கு என்ன உண்டோ அந்த துர்கதி தான் உண்டு. ஏன்னா சாஸ்திரம் தான் முக்கியம்னு சொல்றியே, சாஸ்திரம்னு அதையே பார்த்துட்டு இருக்கியே. நீ எதுக்காக வந்த? உன் நோக்கம் என்ன, உத்தேசியம் என்ன? நீ அதை மறந்து போயிட்டியே. உன்னுடைய குணங்களை இங்க நன்னா பரவச் செய்ய வேண்டும். எனக்கு இத்தனை குணங்கள் இருக்கு அப்படின்னு நான் காட்டணும்னு தானே நீ வந்திருக்க. பகவானை பத்தி ஒண்ணு நின்னா தெரிஞ்சுக்கோங்க. அவருடைய குணங்களை அவர் வெளிக்காட்டிட வேண்டும்னு நினைத்தார் என்றால் அவர் நல்லவர்களை கூட பொல்லாதவராக ஆக்கி விடுவார். தேவை ஏற்பட்டால். அதற்கு கைகேயி ரொம்ப சிறந்த உதாகரணம். அக்ரூர் ஆழ்வான் அவர் சிறந்த உதாகரணம். ஏன் ஜாம்பவான் சண்டை போட்டிருக்கார். 3 அவதாரம் பார்த்தவர் ஜாம்பவான். திருவிக்கிரமாவதாரம் பார்த்திருக்கிறார், அதற்கு மேலே ராமாவதாரம் பார்த்திருக்கிறார், கிருஷ்ணாவதாரம் பார்த்திருக்கிறார். இப்ப ஞாபகம் வரச்சே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நிறைய சர்ச்சைகள்ல ஓடுறத பார்த்திருப்பீர்கள். ராமன் எப்போது பிறந்தார்? ராமனுடைய ஆயுட்காலம் எத்தனை? அவர் 55 வயசு இருந்தார்னு சொல்லலாமா? 70 வயசு இருந்தார்னு சொல்லலாமா? ஏன்னா ஒரேடியா 11,000 ஆண்டுகள் வாழ்ந்தார்னு சொன்னால் அது நம்பும்படியாக இல்லை. அப்படிங்கிறது சிலருடைய கூற்றாக இருக்கிறது. என்ன கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவேன்? பெரியோர்கள் சொல்லிவிட்டார்கள்னு சொன்னால் அதை கண்ணை மூடிக்கொண்டு நம்புங்கோள்னுவேன். அதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ நம்முடைய பெரியவர்கள் கண்ணனுக்கு 100-125 ஆண்டுகளைத்தான் சொல்லுகிறார்கள். ஏன் அத்தனை குறைவா சொல்லியிருக்கா? 1000 கணக்கில் ராமனுக்கு சொல்லிட்டு இவருக்கே 100-125 ஆண்டுகளை சொல்லியிருக்கா. தசரதனுக்கு 60,000 ஆண்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது, ராமனுக்கு 11,000 ஆண்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுலயே எத்தனை வேறுபாடு இருக்கு? இது அப்படியே நம்புறதுங்கிறது தான் முறை. ஆனா வாதம் பண்றவா அவ என்ன சொல்றா? அது எப்படி அத்தனை வருஷம் இருக்க முடியும்? எதையும் நம் கண் கொண்டு நம் அறிவு கொண்டுதான் பார்க்க வேண்டும் என்பது இல்லை. நம்மாழ்வார் இந்த யுகத்தினுடைய ஆதியிலே தோன்றினார்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். நான் அதை நம்பிட்டு போறேன். 6ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு இதெல்லாம் எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா ஆராய்ச்சியாளர்களை நீங்க போய் பார்த்தீர்களானால், சரி ஆராய்ச்சியாளர்கள் 10 பேர் இருக்கா, 10 பேர் ஒருமித்த கருத்தோட இருக்காளான்னா அதுவும் கிடையாது. இந்த ராமனுடைய ஆயுட்காலத்தை ஆராய்ச்சி பண்றவா இன்னைக்கு நேற்று புதுசா வந்தவாள்லாம் கிடையாது. பன்னெடுங்காலமா பண்ணிட்டு இருக்கா. அதுல ஒருத்தர் என்ன சொல்றார்? 5000 ஆண்டுகளுக்கு ராமன் முற்பட்டவன்கிறார். ஒருத்தர் சொல்றார் இல்ல குறைஞ்சபட்சம் 7500 ஆண்டுகளுக்கு முன்பு ராமன் பிறந்தான்கிறார். ஒருத்தர் 10,000 ஆண்டுகள்ங்கிறார். அவ்வளவு ஏன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ராமன் வாழ்ந்தான் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறவா கூட இருக்கா. இப்ப யாரை போய் நான் நம்புறது? அப்ப அதுக்கெல்லாம் பெட்டர் என்னன்னா வால்மீகி சொன்னதை நான் நம்பிட்டு போறேன், அவ்வளவுதானே. ஏன்னா நீங்கள்லாம் ஏன்னா வால்மீகியால்தான் ராமன் ஒருத்தர் இருந்தார்னே தெரிய வந்திருக்கு. நீங்க அவரை பிடித்து கொண்டு அவர் இப்போது வாழ்ந்தார் அப்பொழுது வாழ்ந்தார் ஏன்னா 11,000 ஆண்டுகள் வாழ்வதுங்கிறது எங்கனம் சாத்தியம்? எங்கனம் சாத்தியம்னு கேட்டீங்களோ இல்லையோ? அப்ப ராமனுடைய ஆயுட்காலம் அத்தனை 1000 ஆண்டுகளாக இருப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு சொல்ல தெரிந்த உங்களுக்கு ஒரு ஜாம்பவான் 3 அவதாரம் இருந்திருக்காருங்கிறா. அதுல திருவிக்கிரமாவதாரம் கிருத்தயுகத்துல நடந்தது, திரேதாயுகத்துல ராமாவதாரம் நடந்தது, துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரம் நடந்தது. இந்த 3 காலத்திலையும் ஜாம்பவான் இருந்திருக்காருன்னு கதை சொல்றது. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? வேற வேற கரடின்னு சொல்ல போறீங்களா? இப்போ 14,000 மரக்கரைகளை தனி ஒரு ஆளாக ராமன் பொருதான்னு இருக்கு. ஒரு ஆள் 14,000 பேரை போட்டு அடிக்க முடியுமா? இது நீங்க லாஜிக் அப்படிங்கிறீங்களோ இல்லையோ, அது இங்க கூட தான் இடிக்கிறது. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இல்ல 14,000 பேர்னு சொன்னது அப்படியே எடுத்துக்கூடாது, 14 பேர் தான் அப்படின்னு சொல்லணுமா இப்போ? ஏன்னா 11,000 ஆண்டுகள்னா ஒரு 1000னா ஒரு நாள்னு அர்த்தம் வச்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் எல்லாம் பண்றா. இதெல்லாம் தேவையற்ற விசாரம்ங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். இதுல என்ன பிரச்சனை ஆகுறதுனால், இதை வைதிகர் சொல்லும் போது அது கேட்கறவா இன்னும் என்ன நினைப்பா? அவர் சொன்னா இது சரியா இருக்கும், வைதிகர் சொல்லுகிறார் அப்படின்னு ஆகிவிடும். சொல்றது சரியாவே கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது தேவையா? ஏன்னா நீங்க ஒரு சந்தேகத்தை அவிழ்க்கிறேன்னு அந்த முடிச்ச போய் தொட்டுட்டீர்களானால் அது இன்னும் பல முடிச்சுகளை கொண்டு வந்து உங்க முன்னாடி போடும். மீதி எல்லாத்தையும் எப்படி இப்போது அவிழ்க்க போகிறீர்கள்? எதுக்கு சொன்னேன்? ஜாம்பவான் திருவிக்கிரமாவதார காலத்திலே பகவான் திருவிக்கிரமன் ஆன போது கையிலே பறையை எடுத்து கொண்டு அவர் பறையை வாசித்து கொண்டு சுற்றி வந்து மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அப்பவும் வாழ்ந்திருக்கிறார். ராமாவதார காலத்துல கேட்கவே வேணாம், ஜாம்பவான் பிரசித்தர்.
கிருஷ்ணாவதார காலத்துல கண்ணனோட சண்டை போட்டு தன் பெண்ணை கொடுத்து மாமனாராகவே ஆகிவிட்டார். இந்த கதைலாம் எதுக்குன்னால், சிறந்த பக்தர்கள். கைகேயி ராமனிடத்துல அளவற்ற அன்பை உடையவள். கூனி வந்து சொல்றா கைகேயினிடத்திலே, இந்த மாதிரி ராமனுக்கு முடிசூட்டு விழா ஏற்பாடுகள் எல்லாம் தடபுடலாக நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா, உடனே ஒரு முத்து மாலையை கழற்றி அவள் கையிலே பரிசளித்தாள். அவ சொன்னா, பைத்தியக்காரி, நான் உன் பிள்ளைன்னு சொல்லல, நான் ராமன்னு தான் சொன்னேன் அப்படின்னா. கைகேயி என்ன பதில் தெரியுமா சொன்னா, நீ உன் பிள்ளைன்னு சொல்லியிருந்தாலும் நான் ராமனைத்தான் நினைச்சிருப்பேன். ஏன்னா என் சுவாவமே அதுதான். என்கிட்ட யாராவது வந்து உன் பிள்ளைய அங்க பார்த்தேன்னா ராமன் அங்க இருக்கான் அப்படின்னு கேட்பேன் நான். ஐயோ உன் பிள்ளைன்னு சொன்னோம், பரதன். ஆமால, பரதனும் எனக்கு பையன் தானே, அன்னமும் அவன் ஞாபகமே வரமாட்டேங்கிறான். உன் பிள்ளைனாலே ராமன் தான் நினைவிற்கு வருகிறான்னு சொல்லி கொண்டிருந்தவள் அவள். அவள் ஒரு கணத்துல மாறிட்டாள் இல்லையோ? எப்படி அப்படி மாற முடியும்னு கேள்வி வந்தது. பகவான் சொன்னார், அவள் எங்கே மாறினாள், நான் தான் மாத்தினேன்னார். ஏன் மாத்தினீர்? அப்பத்தானே என் பெருமையை உலகம் தெரிஞ்சுக்கும். நான் காட்டுக்கு போனேன், இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு உலகம் என்ன கொண்டாட போறது? அப்பா சொன்னார், ராமன் காட்டுக்கு போனார். நான் கேட்டேன், இது ரொம்ப நியாயமா, இது நீட்டு பண்றது அநியாயமா இருக்கே. நீர் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக கைகேயிக்கு இப்படி ஒரு அவப்பெயரை நீர் சூட்டி விட்டீரேனால், நான் நற்பெயர் வாங்குவதற்காகன்னு சொன்னால் நான் எதனையும் செய்வேன். அவர்களுக்கு என்ன பெரிய அவப்பெயர் அதனால் உண்டாகிவிட்டது? மேலான கதியை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நான் வாழும் வரையிலும் இதிகாச புராணங்கள்னு கொண்டாடுறோமே, அதில் ஸ்ரீராமாயணம் இதிகாசங்களுக்குள்ளே முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. அந்த இதிகாச சிரேஷ்டம் ஸ்ரீராமாயணம். அதனுடைய நாயகனான ராமன், அவன் பெருமை எப்போது வரைக்கும் இவ்வுலகிலே விளங்குமோ அப்போது வரைக்கும் தான் கைகேயிங்கிற கதாபாத்திரம் விளங்கி நிற்கும். அதை போலத்தான் அக்ரூரன் பாருங்க, சிறந்த பக்தர். ஆனால் அந்த சியமந்தகமணி விஷயமாக அவரோடும் பிணக்கு ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டது, ஜாம்பவானோட சண்டை ஏற்பட்டது. அப்ப பகவான் தன்னுடைய குணங்களை அவர் நன்கு நிலைநாட்டி கொள்ள வேண்டும்னு சொன்னால் எவரையும் தீயவராக சித்தரித்து விடுவார். அவருக்கு அதற்குண்டான சுதந்திரம் உண்டு. ஏன்னா சொத்து அவரோடது, எல்லாம் அவருடையது. அவரை யாரும் கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. ஆனா தீயவராக சித்தரிப்பார்னு சொல்றதை விட தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான அங்கமாக அவர்களையும் இடம்பெறச் செய்து விடுவார். இது அப்படி சொல்லணும். இப்ப அக்ரூரன் என்ன விரும்பிட்டு பகவானுடைய சண்டை போட்டிருக்கேன், இது எத்தனை பெரிய பெருமை. நான் அவரை தொழவும் செய்திருக்கிறேன், வணங்கவும் செய்திருக்கிறேன், சுற்றி வலம் வரவும் செய்திருக்கிறேன், அவரோட சண்டை போடவும் செய்திருக்கிறேன்னா எல்லா உரிமைகளையும் நமக்கு தராருன்னு அர்த்தம். அவரோட அத்தனை விதமான உரிமைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, அந்த பெருமையை தருகிறார். அதைத்தான் பிராட்டி கேட்கிறாள். அப்போ குணங்கள் நடையாட வேண்டும்னு சொன்னால் இவர்களிடத்துல தோஷம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். தோஷங்கள் இல்லைன்னு சொல்லிட்டா உன் குணங்கள் எல்லாம் என்ன பண்ணுவ நீ? ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப நீ சாஸ்திரம்னு பிடிச்சுட்டுட்டியானா குணங்களை விட்டுடு. குணங்கள் தேவை என்று கருதுவாயாகில் சாஸ்திரத்தை பெருசா பார்க்காதே. பகவான் கேட்டார், ஏதாவது ஒரு வழி இருக்கா? இப்ப சாஸ்திரங்களையும் காப்பாத்திக்கணும், குணங்களையும் காப்பாத்திக்கணும், அதுக்கு ஒரு வழி இருந்தா நீ சொல்ல. தாயார் சொன்னா, இப்படி கேளு. இந்த மாதிரி எங்களை கேட்டா சொல்றதுக்கு நாங்க எத்தனை யோசனைகளை வச்சிருக்கோம் தெரியுமா? நீங்க என்னமோ பெண்கள்னா எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுண்டு எங்க கிட்ட எப்போதும் எந்த ஆலோசனையும் கேட்பதே கிடையாது. கேட்டுத்தான் பாருங்க, நீங்க திக்கு முக்காடி போற அளவுக்கு யோசனைகள் ஐடியாஸ் எல்லாம் எங்க கிட்ட உண்டு. இப்ப சொல்றேன் கேளு. நீ சாஸ்திரத்தை விடமாட்டேங்கிற. நான் என்ன கேட்டேன்? இல்ல குணங்களை நீ பாரு, குணங்களை காப்பாத்திக்கணும்னா சாஸ்திரங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோன்னு சொன்னேன். உன் அபிப்பிராயம் என்ன? சாஸ்திரங்களையும் காப்பாத்திக்கணும், குணங்களையும் காப்பாத்திக்கணும். பிராட்டி நீ சொல்றது ரொம்ப சரிதான். நான் முழுக்க முழுக்க சாஸ்திரங்களை பார்த்துட்டேன்னா குணங்களால ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த குணங்கள் என்னிடத்துல இல்லாமலே இருப்பதாக கருதப்படும், இல்லாமலே போய்விட்டதாக கருதப்படும். நீ ஏன் சொல்லுன்னு கேட்டியோ இல்லையோ? இப்ப சொல்றேன் கேளு. எவ்வவர்களெல்லாம் கைகூப்பி கொண்டு உன் முன்னே வருகிறார்களோ அவர்களிடத்துல நீ சாஸ்திரத்தை பிரயோகிக்காதே, உன்னுடைய கருணை முதலான குணங்களை பிரயோகிப்பாய். எவ்வவர்களெல்லாம் உன்னை நிந்தித்து கொண்டு உன்னுடைய வாசல் மிதியாமல் உன்னை பழித்து கொண்டு காலம் செலுத்துகிறார்களோ, காலத்தை கழிக்கின்றார்களோ, அவர்களிடத்துல நீ சாஸ்திரத்தை கொண்டு அவர்களை எங்கனம் தண்டிக்க வேண்டும்னு கருதுகிறாயோ அங்கனம் தண்டித்துக்கொள். இது சரியா இருக்கான்னு கேட்டா பிராட்டி. பகவான் யோசனை பண்ணி பார்த்தார். இது நன்னாத்தான் இருக்கு. எவனவனெல்லாம் கையை கூப்பிண்டு முன்னாடி வந்துடுறானோ, நான் செய்த பிழைகளை பொறுத்திடுவாய்னு கேட்டுக்கொண்டு வருகிறானோ அவனிடத்துல கருணை முதலான குணங்களை நாம் காட்டி மன்னித்தோம், பிழை பொறுத்தோம், மாசுச்சகா அப்படின்னு சொல்லிடுவோம். எவனெல்லாம் நம்ம கண்டாலே பிடிக்கல, நம்ம கேட்டாலே ஆகலை, நம்ம நோக்கி வரமாட்டேன் என்கிறான், நிந்திக்கிறான், பழிக்கிறான், தூஷிக்கிறான், அன்னவர்களிடத்துல சாஸ்திரத்தை காண்பித்து, தோ பரப்பா இபிகோ செக்ஷன் எழுதி வச்சிருக்கேன், நீ பண்ணின இந்த பாபத்துக்கு இதுதான் தண்டனை தருகிறேன் அப்படின்னு கொடுத்துடுவோம். இது நல்ல யோசனையாத்தான் இருக்கு. நீ சொன்னபடியே பண்றேன்னுட்டார் பெருமாள்.
தாயார் மெதுவா புன்னகைத்தாள். பகவான் புரிஞ்சுனுட்டார். உன் அபிப்பிராயம் என்னன்னு இப்ப நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார். என்ன தாயார், நீ என்னமோ சொல்லிட்ட, யாரெல்லாம் கிட்ட வரலையோ அவர்களிடத்தில எல்லாம் நீ தண்டனையை கொடு, உன்னுடைய அதிகாரத்தை செலுத்து, அவர்களை எல்லாம் தண்டிப்பாய்ன்னு சொன்னியோ இல்லையோ, உன் வேலை என்ன தெரியுமா, இப்ப நீ வராதவனையெல்லாம் எப்பாடுபட்டாவது என்கிட்ட வரவழிச்சிருவே, வராதவர்களை எல்லாம் கையை கூப்பிட்டு என்கிட்ட போ அப்படின்னு நீ போய் சொல்லிடுவே, அவர்களும் வர ஆரம்பிச்சுடுவா, அதுக்கப்புறம் அவர்களையும் நான் மன்னித்துத்தான் ஆக வேண்டும். தாயார் சொன்னா, இல்லையா பின்ன, அதெல்லாம் ஒரு பயலை நீர் தண்டிக்கும்படி நான் விடவே மாட்டேன். அதனால தான் அவளுக்கு ஸ்ரீஹின்னு திருநாமம் இருக்கு பாருங்க. தாயாருக்கு பல திருநாமங்கள், அதுல முக்கியமான திருநாமம், முதன்மை திருநாமம், ஒரு ஒற்றை எழுத்து திருநாமம், ஒற்றை சொல்லுன்னு சொல்லுங்கோ, ஒற்றை எழுத்துன்னு சொல்லுங்கோ, ஸ்ரீஹிங்கிற திருநாமம். அதற்கு உயர்ந்த 6 அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். ஸ்ரீஹின்னு சொன்னால் நம்மாலே வணங்கப்படுகிறவள் ஸ்ரீஹி, நமக்காக சென்று பெருமானை வணங்குகிறவள் ஸ்ரீஹி, நம்மாலே வணங்கப்படுகிறாள், நமக்காக பெருமானை சென்று வணங்குகிறாள், அதனாலே ஸ்ரீஹின்னு அழைக்கப்படுறாளா. அதுக்கு மேல பாருங்க, நாம் சொல்வதையெல்லாம் கேட்பவள் ஸ்ரீஹி, அது அப்படியே பகவானை கேட்பிக்கும் அவள் ஸ்ரீஹி. சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுண்டு அவர்கிட்ட போய் அதை அப்படியே சொல்லணுமோ இல்லையோ, அப்படியே சொல்லணும்னா அப்படியே சொல்லிவிட்டு அவர் அனுகிரகம் பண்ண மாட்டார். நாம சொன்னதை போய் அப்படியே ஒரு எழுத்து பிசகாமல் அப்படியே ஒப்பித்தாள்னால் அப்ப பகவான் அனுகிரகம் பண்ண மாட்டார். அப்பப்போ ஐயோ பாவம், குழந்தை என்ன பண்ணுவான், அவனுக்கு யார் இருக்கா, இந்த சொற்கள் எல்லாம் கூட போட்டு போட்டு சொல்லணும். அப்பத்தான் அவர் கொஞ்சம் நம்புவார், அப்பத்தான் கருணை பிறக்கும். அப்ப நாம சொல்றத இறைவனை கேட்பிக்கும் அவள் ஸ்ரீஹின்னு சொல்லப்படுறா. 4 ஆச்சு. இப்போ நாம வணங்குகிறோம், அந்த வணக்கத்தை ஏற்கிறாள் ஆகையால் ஸ்ரீஹி, நமக்காக சென்று பெருமானை வணங்குகிறாள் ஆகையால் ஸ்ரீஹி, நாம சொல்றதை கேட்கிறாள் ஆகையால் ஸ்ரீஹி, கேட்பிக்கிறாள் ஆகையால் ஸ்ரீஹி. 4 ஆச்சா. இப்ப 5வது என்னன்னா, இப்ப நீங்க சில பேரை பார்க்கலாம், கோயிலுக்கே போகமாட்டா, பக்தி கிடையாது, ஆன்மீகவாதிகள் இல்லை, பெருசா அவர்களுக்கு ஆசையும் கிடையாது. ஏன் அப்படி இருக்கா அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம் அதுக்கு? அவர்கள் அப்படி இருப்பதற்கு காரணம் இறைவனை நாடுவதற்கு சில பாபங்கள் அற்றிருக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க கோயிலுக்கு போக முடியல, சத்சங்கம் பண்ண முடியலன்னால் அப்ப அதற்கு தடையாக சில பாபங்கள் உங்களிடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். அதைத்தான் ஆரம்ப கால பாபங்கள், ஆரம்ப கால தடைன்னுவா. கோயிலுக்கு போறதுக்கே நம்மகிட்ட பாபம் இருக்கு, போக முடியலன்னா அதுக்கப்புறம் தான் மேல கோயிலுக்கு போய் அவர் அனுகிரகத்தை பெற்று மத்தைய பாபங்களை கழித்து கொள்ளுகைங்கிறது. இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, நான் சொன்னேன், ஏன் இப்படி நோஞ்சானா இருக்கார், ஒண்ணுமே இல்லாத இருக்கே உடம்புல, நான் சாப்பிடக்கூடாதா சுவாமி, சாப்பிட்டா தெம்பு வந்துடுமேன்னா, சுவாமி பிரச்சனையே அதுதான், அவரால் சாப்பிடவே முடியல சொல்றாளா இல்லையா? சாப்பிட்டா தெம்பு வந்துருங்கிறத இப்ப யாரும் மறுக்கவே இல்லை. ஆனா அவரால் சாப்பிடவே முடியலையே. ஒரு வாயில கொடுத்தோன்னா மொத்தத்தையும் அவர் வெளியிலன்னா அது அத்தனையும் உமிழ்ந்து விடுகிறார், வாந்தி எடுத்து விடுறார், அவர் வயத்துல நிக்க மாட்டேங்கிறது, தங்க மாட்டேங்கிறது. சாப்பிட்டா தெம்பு வராதுன்னு யார் சொன்னா? கோயிலுக்கு போனா பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காதுன்னு யார் சொன்னா? இப்போ நன்னா கிடைக்கும். ஆனா இவரால் சாப்பிடவே முடியலங்கிற மாதிரி அவரால் கோயிலுக்கே போக முடியல. ஏன் போக முடியல? அதுக்கு தடையா சில பாபங்கள் இருக்கு. அந்த பாபங்களை பிராட்டி போக்கி கொடுக்கிறாள். நன்னா தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு உபாயமா இருக்கிறது பகவான், அவர் தான் நமக்கு மேலான பலனை தருகிறார். ஆனா அவர் செய்கிற வேலை என்னன்னா, பிராட்டியை முன்னிட்டு கொண்டு நாம் வருகிறோமான்னு பார்க்கிறார், அதுக்கு மேல அனுகிரகத்தை செய்கிறார். இப்போ பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவானிடத்துல செல்ல வேண்டும்னு சொன்னால், இறைவனிடத்துல போகணும்னு சொன்னால், அப்ப அந்த ஆரம்ப கால பாபம், அந்த தடை, அது நம்ம இடத்துல இருக்கவே கூடாது இல்லையோ? வேரி மாறாத பூமேலிருப்பாள் வினத்தீர்க்குமேன்னு பாசுறோம். அப்ப அந்த பாபங்களை பிராட்டி போக்கி கொடுக்கிறாள். அப்பத்தான் நம்மளால பகவானை நாடி போகவே முடியும். அதுக்கு மேல அவர் அனுகிரகம் பண்றாரா இல்லையாங்கிறது அடுத்தது. என்ன சுவாமி படிப்படியா சொல்லிட்டே வந்துட்டு அவர் அனுகிரகம் பண்றாரா பண்ண மாட்டாராங்கிறது அடுத்ததுன்னு ஒரு மாதிரி சந்தேகமா சொல்லிட்டா போல இருக்கேன்னா, அடியன் என்ன பண்றது, அந்த ஆள் அப்படி இருக்கார், அதனால அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ அவரை பத்தி அத்தனை உறுதியா ஒன்றும் சொல்ல முடியறது இல்லை. பண்ணாலும் பண்ணுவார், பண்ணக்கூடும், பண்ணணும், அப்படி வேணும் தான் சொல்லலாம். பண்ண மாட்டார்னு இப்ப நான் சொல்லவே இல்லை, அது வாஸ்தவம் தான் சுவாமி. ஆனா பண்ணுவார்னு ஸ்பஷ்டமா சொன்னதா தெரியலையேன்னா, பண்ணி இருக்கார், நிறைய பேருக்கு பண்ணி இருக்கார், உங்களுக்கும் சக்சஸ் ஆகும்னு நம்புறேன். இப்போ மருத்துவமனைக்கே போனால் அப்படித்தானே சொல்கிறா, அறுவை சிகிச்சை நல்லா பண்ணுவார் அவர், நல்லபடியாக நம்பி நம்ம உடம்பு அவர் இடத்துல கொடுக்கலாம் இல்லையோ அப்படின்னா, நல்லா கொடுக்கலாம், அவர் நல்லா பண்ணிடுவாருன்னா அது அத்தனை உத்தரவாதமாக சொல்ல முடியாது. நீங்கள் 100% எல்லாம் கேட்டால் எங்களுக்கு தெரியாது. கையெழுத்து போட்டு கொடுக்குறச்சே என்ன கொடுத்தீங்கோ, என்ன ஆனாலும் எதற்கு நாங்கள் உடன்படுகிறோம், நீங்கள் முயற்சி செய்யுங்கள், ஏதாவது நல்ல விதமாக ஆயிடுத்துன்னா ரொம்ப சந்தோஷம், நல்லபடியாக வந்துட்டார்னா, ஏதாவது அசம்பாவிதம்னா அதற்கு நீங்கள் பொறுப்பாக ஆக மாட்டீர்கள், நாங்கள் உத்தார் உறவினர்கள் கையெழுத்து போட்டு தருவோம்னு கொடுத்துட்டு தானே நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ அவர் பண்ணியிருக்கிறதுலாம் இது வரைக்கும் சக்ஸஸ் தான். ஆனால் உங்கள் அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கே
அப்படின்னு நம்ம கிட்ட சொல்வாளோ இல்லையோ, அது எப்படின்னு தெரியாதே. அவர் சிறந்த மருத்துவர், நல்லபடியா செய்வார், இது வரைக்கும் அப்படித்தான் பண்ணியிருக்கார், ஓஹோன்னு பண்ணிடுவார்னு உத்தரவாதம் கொடுக்கவே மாட்டா. இது வரைக்கும் பண்ணினதெல்லாம் நன்னா பண்ணியிருக்கார், உங்களுக்கும் நல்லபடியாக பண்ணக்கூடும், நடக்கக்கூடும், நம்புங்கோள் அப்படிங்கிற அளவுல தான் சொல்லி வைப்பா. அதை போலதான் இப்ப பகவான் அருள் செய்யக்கூடும். ஆனா இவ போய் நமக்குன்னு பேசிட்டாள்னு சொன்னால் அருள் செய்தே தீருவர், அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். ஏன்னா அருள் செய்தாலொழிய இவள் விடமாட்டாள். பிடுங்கி எடுத்துருவாளாம் பிராட்டி. நீ அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும், அவனை விட்டுடாதே, அவனை நீ கழற்றி விடாதே, அவனுக்கு அனுகிரகத்தை பண்ணு, திரும்ப 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 அதை சொல்லிக்கொண்டே இருப்பாள்ங்கிறா. அப்ப நிச்சயமாக இந்த ஆரம்ப கால தடையா இருக்கிற அந்த பாபங்கள் இருக்கே, அதை போக்கி கொடுத்து நாம் பகவானிடத்திலே செல்லும்படியாக செய்பவள். அதனாலே ஸ்ரீஹின்னு சொல்லப்படுறா.